ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், யோசுவாவின் சந்ததிகளை ஆயத்தப்படுத்துவோம். ப்ரிப்பேரிங் ஜோஷுவா ஜெனரேஷன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மை அழைத்தது, நம்மை ரட்சித்தது, நம்மை அபிஷேகம் பண்ணினது, இந்த மேன்மை, இந்த உயர்வு, இந்த வசதி, இந்த வாழ்க்கை எல்லாமே ஒரே ஒரு குறிக்கோளுக்காகத்தான். அந்த குறிக்கோள் என்னவென்றால், மத்தேயு 24:14, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த மக்களுக்கு சொல்லும்படித்தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சேவ் டு சர்வ். அதாவது அடுத்தவர்களை ரட்சிக்க, ஆதாயம் செய்யவே ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். இது இந்த நாளில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலிருந்து தொடர்கிறது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே 2 சந்ததிகளை தெரிந்து கொண்டார். ஒன்று மோசேயின் சந்ததி, இன்னொன்று யோசுவாவின் சந்ததி. மோசேயின் சந்ததியுடைய நோக்கம் என்னவென்றால், அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த இஸ்ரவேலர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கிற மக்களை வெளியே கொண்டு வர வேண்டும். அது ஒரு ஊழியம். இன்றைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் அடிமைத்தனத்திலே, இன்னும் விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே, இன்னும் அதிகமான மாயைகளிலே இன்றைக்கு பாருங்களே, எங்கு பார்த்தாலும் திரளாய் மக்கள் போகிறார்கள். 24 மணி நேரம், 48 மணி நேரம் காத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே மெய்யான தேவனை ஆராதிப்ப மக்கள் வருவதில்லை. மணிக்கணக்காய் 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், லட்சக்கணக்கான மக்கள் மாயை பின்பற்றுகிற அந்த காலத்திலே இந்த உண்மையை பின்பற்றுகிற மக்கள் மிக குறைவு. தேவனை அறிந்தவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஆனால் ஒரு அசதி, ஒரு நிர்விசாரம், ஒரு தாமதம், ஒரு தயக்கம். யோசித்து பாருங்களேன், ஒரு பொய்யான ஒன்றுக்கு ஜனங்கள் திரளாய். இன்னும் நம்முடைய தேசத்துல அந்த இருள் மாறவில்லையே, அந்த அஞ்ஞானம் மாறவில்லையே. இன்னும் மூட நம்பிக்கை, பிள்ளைகளை பலி கொடுக்கும் பெற்றோர். இன்னைக்கு எத்தனையோ மூட நம்பிக்கை நாம் பார்க்கிறோம். அதாவது முள்படுக்கையிலே படுத்திருப்பது, நீங்கள் பார்க்கலாம், ஆகாயத்திலே தொங்குவது, இப்படியெல்லாம் செய்கிற இந்த காலகட்டத்திலே தேவன் உங்களை என்னையும் அழைத்தது, ரட்சித்தது. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் பிரசங்கிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மக்களுக்காக ஜெபிக்க முடியும். எல்லாமா இருக்க முடியாது, ஆனால் எல்லாம் இது ஒன்றை செய்ய முடியும். யூ கேன் பி a man of prayer. இந்த மக்களுக்காக அன்பானவர்களே, 4 சுவருக்குள்ளே ஒருவேளை நீங்கள் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வயோதிபரா இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வெளியே போய் சொல்ல முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை என்னையும் அந்த மக்களுக்காக அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர ஜெபியுங்கள், உபவாசியுங்கள், அழுங்கள். இல்லாவிட்டால் அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களை தாங்குங்கள், உற்சாகப்படுத்துங்கள். பக்தர் சொன்னது போல, போ, இல்லையேல் அனுப்பு. ஏதாவது ஒன்று செய்வோம், போவோம். இல்லை என்றால் அதை செய்கிற மக்களை தாங்குவோம். இப்படிப்பட்ட தெய்வ மனிதர்களுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய தமிழகத்திலே ஆண்டவர் அநேக மக்கள் எழுப்பியிருக்கிறார், நன்றி சொல்லுவோம் அந்த மக்களுக்காக. அவளுக்கு எவ்வளோ போராட்டம், பல முறை. இந்த காலையில் கூட ஒரு ஊழியரோடு பேசி கொண்டிருந்தேன். அது திருச்சபையில் ஏராளமான போராட்டம், எதிர்ப்பாளர்கள் உச்ச நீதிமன்றம் வரை போயிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலும் அந்த ஊழியருக்கு சாதகமான தீர்ப்பு. ஆனால் இன்னும் அவள் ஓயவில்லை. இன்னும் எப்படியெல்லாம் அவருக்கு உபத்திரம் தர முடியுமோ அத்தனை உபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, திருப்தியுள்ளோர் வாழ்க்கை வேண்டாம். என் மனைவி, என் குடும்பம், என் பிள்ளைகள், அந்த வாழ்க்கை வேண்டாம். எப்படியாகிலும் அன்பானவர்களே, ஒரு யோசுவாவின் சந்ததியை உருவாக்க ஜெபிப்போம். அடுத்து இன்னொரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டார். அது யோசுவாவின் சந்ததி. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், மோசஸ் ஸ்டார்டட், ஜோஷுவா கம்ப்ளீட்டட். மோசே ஆரம்பித்த ஒன்றை நீங்களும் நானும் முடிக்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறார். அந்த வார்த்தை சொல்லுகிறேன். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். மோசே ஆரம்பித்தார், அதை யோசுவா முடித்தார். அதற்காகத்தான் திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் எல்லாமே. அன்பானவர்களே, மோசே ஆரம்பித்ததை யோசுவா வெற்றியோடு முடித்தான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தார். அன்பு தேவ ஊழியர்களே,
அந்த பிள்ளைகள் ஒருவேளை நம்முடைய கடந்த காலத்தில் வாழ்ந்த பசுத்தவான்கள் நம்மளை செய்ய முடியாதவற்றை நிகழ்காலத்தில் இருக்கிற ஊழியர்கள் செய்ய முடியும். நன்றாக யோசித்து பாருங்கள். கடந்த மோசே சாதிக்க முடியாத ஒன்றை யோசுவா சாதித்தார். எனவேதான் சொன்னேன், யோசுவாவின் சந்ததிகளாய், யோசுவாக்களை உருவாக்குகிற மக்களாய் நாம் இருப்போம். அதாவது தோல்விகள் இருந்தது, மோசேயின் வாழ்க்கை ஊழியத்திலே தோல்விகள் இருந்தது. ஆனால் அந்த தோல்விகளை யோசுவாவின் காலத்திலே கர்த்தர் வெற்றியாய் மாறப்படினார். அதை குறித்த செய்திகளை கவனமாய் கேளுங்கள். ஒரு கம்பாரிசன், குற்றப்படுத்துவதற்கல்ல. ஒருவேளை நமக்கு முன்பாக இருந்தவர்கள், உங்கள் போதக பிதாக்கள், உங்களை வளர்த்தவர்கள், ஒருவேளை நம்மளே சாதிக்க முடியாத ஒன்றை நீங்கள் சாதிக்க முடியும். அது குற்றப்படுத்துவல்ல, அவர்களுக்கு தேவன் கொடுத்த திட்டம், அவர்களுக்கு தேவன் கொடுத்த தீர்மானம், அவர்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியம், தி கம்ப்ளீட்டட். ஆனால் அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்பு, ஒவ்வொருக்கும் வித்தியாச சபை சரித்திரத்தை வாசிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்புகளை தேவன் கொடுத்திருக்கிறார். சபை சரித்திரத்துல ஒருவருக்கு மொழிபெயர்க்கும் அழைப்பு, இன்னொருக்கு பிரசங்கம் என்ற அழைப்பு, சபைகளை ஸ்தாபிக்கிற அழைப்பு. இதுவரைக்கும் சிலர் அநேகருக்கு இந்த மருத்துவ நிலையங்கள், கல்வி நிலையங்கள், இப்படி பல காரியங்களை செய்ய ஆண்டவர் ஒவ்வொரு தேவ மனிதருக்கும் அந்த நாள் இருந்த நாள் வரை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் தேவ மனிதர்களுக்குமே வித்தியாசமான திட்டங்கள். இப்படி சொல்லப்போனால் a specific plan for a specific person. இந்த நபருக்கு இதுதான். ஒருவேளை ஒரு சின்ன கேள்வி, உங்களுக்கு என்ன அழைப்பு? அடுத்தவரை குறை கூறுவது, குற்றம் கண்டுபிடிப்பது, அடுத்தவரை வசை மாடுவது, இந்த தேவையற்ற கமெண்ட்ஸ் போடுவது வேண்டாம். God has a specific purpose in your life. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சில குறிக்கோளை வைத்திருக்கிறார், சில நோக்கங்களை வைத்திருக்கிறார், சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, இதை நிறைவேற்றுவதற்கு நிறைய சவால்கள் உண்டு. There are many challenges. இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு அதிக சவால்கள். அன்றைக்கு எதிர்ப்புகள் இல்லை நம்முடைய தேசத்துல. ஆனால் இந்த இந்தியாவில் இன்றைக்கு எதிர்ப்புகள் ஏராளம். நாள்தோறும் சபைகள் இடிக்கப்படுகிறது, நாள்தோறும் ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள். இது தமிழகத்தில் நடக்கிறது. எவ்ரி டே there is a new challenges. அதே வேளையிலே எவ்ரி டே there is a new opportunities. ஒரு பக்கம் சவால்கள், இன்னொரு பக்கம் வாய்ப்புகள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு ஊழியர்களே, வாய்ப்புகளை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சவால்கள் உண்டு. எந்த ஊழியத்திலும், அது சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ உங்களுக்கு தெரியாது. மேடையில பிரசங்கிக்கிறார்கள், பிரபலமா இருக்கிறார்கள், அவருடைய தோற்றங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா எவ்ரிடே they have new challenges. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சவால்கள் நம் இந்த ஊடகத்திலே பார்க்கலாம். கிறிஸ்துவ நிலையங்களிலே அதாவது ஏதோ சில காரியம் நடக்கிறது, விபத்துகள் நடக்கிறது, அது பெரிதுபடுத்தப்படுகிறது. நேற்று கூட ஒரு பிள்ளை மரித்து போனது ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே. அது ஊடகங்கள் பெரிதுபடுத்த பேசுகிற ஊடகங்கள் ஏராளம். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எவ்ரிடே there are new challenges, at the same time everyday there are new opportunities. இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களை என்னையும் புதிய ஏற்பாட்டிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, இது யோசுவாவின் காலம். இது யோசுவாவின் காலம். அந்த காலம் முடிந்து போகவில்லை, அந்த காலம் தொடர்கிறது. இந்த காலத்தில் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இப்படி சொன்னா உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை பார்க்கிற கிருபை, அந்த சந்தர்ப்பம் முந்தின பரிசுத்தவான்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அவருடைய வருகை காலத்தில் இருக்கிறோம். We can see the coming of the Lord. அவனுடைய வருகையை பார்க்கிற, அவருடைய வருகை, அந்த வருகையை சந்திக்கிற ஒரு மேலான கிருபை. இதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்பானவர்களே, நீங்களும் நானும் முடிவின் காலத்தில், அல்லாவிட்டால் கிறிஸ்துவின் வருகையினுடைய காலத்தில் இருக்கிறோம். இது எத்தனை பெரிய வாய்ப்பு! இட்ஸ் a great opportunity to live in the coming of the Lord. அவருடைய வருகை நாட்களிலே வாழ்வது, அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன். எதிர்பாரா மாந்தருக்கு அதிர்ச்சி, எதிர்பார்க்கிற மக்களுக்கு மகிழ்ச்சி. பாடுகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, வருத்தங்கள் இல்லை,
ஒரு நாளும் சந்திக்கிற புதிய புதிய சவால்கள் இல்லை. எல்லாவற்றுக்கும் அந்த வசனத்தை படிக்கிறேன், அப்போது முடிவு வரும். இன்னைக்கு நாம் எல்லாம் அதுக்காக காத்திருக்கிறோம். யோபு சொன்னான், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று காத்திருக்கிறேன். யோசித்து பாருங்கள், அவர் காலத்தில் அது வரவில்லை. அவர் அதாவது மரணத்தை குறித்து பேசுகிறார், உயிர்த்தலை குறித்து பேசுகிறார். ஆனா உங்கள் காலத்தில் என் காலத்திலும் தேவன் சொல்கிறார், முடிவு நிச்சயம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டு சொன்ன வார்த்தை பல காரியங்கள் இன்றைக்கு தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. லூக்கா 21:20 ஆண்டவர் சொன்னார், எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது. இதை நாள்தோறும் நம்ம ஊடகத்திலே பார்க்கிறோமே. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சைமாயிற்றென்று அறியுங்கள். நாம் கேட்கிற, நாம் பார்க்கிற எல்லா சம்பவங்களுமே வருகை. இன்றைக்கும் இந்த பாலஸ்தீன யுத்தங்கள் வாழ்ந்தும் தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம். அதாவது வசை மாறி போடப்படுகிற அந்த ஏவுகணைகள், நாள்தோறும் பிள்ளைகள், குழந்தைகள், பெரியோர்கள், கட்டடங்கள், இது என்ன எதை குறிக்கிறது சொன்னால், அந்த லூக்கா 21:24 சொல்கிறது, பட்டய கருக்கினால் விழுவார்கள். அந்த ஏவுகணைகள் இல்லை, அன்றைக்கு இந்த பறந்து தாக்குகிற கருவிகள் இல்லை. ஆனால் இந்த வேதம் சொல்கிறது, பட்டய கருக்கினால் விழுவார்கள். 2 கூட்டத்தாரும். அடுத்து மட்டுமல்ல, சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இதான் நடக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேம் புற ஜாதியாரால் மிதிக்கப்படும். இது சரித்திர உண்மை. அன்றும் நடந்தது, இன்றும் நடந்தது. சில சரித்திர சமங்களை வாசிக்கிறேன், இது உங்களுக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை இது கேட்பதற்கு கொஞ்சம் ஒரு போரா இருக்கலாம், ஆனால் அறிந்து கொள்வது நல்லது. 70-32 AD அது ரோம அரசாங்கத்தாரால் எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டது. AD 70-324. அதுக்கு பிறகு 324 638 வரைக்கும் 30 வரைக்கும் அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த காலம் என்னவென்றால் பைசாண்டைன் பீரியட். அது ஒரு காலம், சரித்திரம் சொல்லுகிறது. அடுத்து 638 1099 வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். இது சரித்திரம் சொல்லுகிறது. அடுத்து 1099 1187 வரைக்கும் அன்பானவர்களே குருசேடர் என்ற ஒரு இயக்கம் நடத்தினது எருசலேமை. அடுத்து திரும்பவும் 1187 1917 வரைக்கும் திரும்ப இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள். 1917 1940 வரைக்கும் பிரிட்டிஷ் அவள் ஆண்டார்கள். 1948 67 வரை அதாவது யோர்தான் மக்கள் ஆண்டார்கள். எருசலேமிலே முக்கால் பகுதிகள் ஆண்டார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு விடுதலை இல்லை. 1900 அன்பானவர்களே, அதுக்கு பிறகுதான் தேவன் விடுதலை தந்தார். நான் சொல்ல வந்த இந்த கருத்து என்னவென்றால், நன்றாக கவனிக்க வேண்டும். தேவன் சொன்ன வார்த்தை, இந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்கள் தான் எருசலேமினுடைய வாழ்வை காண்பார்கள். வசனம் போட்டிருக்குது. அதாவது இது யோசுவாவின் காலம், கட்டப்படுகிற காலம், உருவாக்கப்படுகிற காலம், தேவன் ஆளுகை செய்கிற ஒரு காலம். இதுவரைக்கும் வித்தியாசமான மக்கள் ஆளுகை செய்தார்கள். இன்றைக்கு தேவன் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அதற்கு நீங்களும் நானும் உங்களை என ஒரு கருவியாக திரும்ப திரும்ப, நாட் அ பிரீச்சர், நாட் அ சிங்கர், ஒரு பாடல் பாடுகிறவராய், பிரசங்கிக்கிறவர்கள, ஜெபிக்கிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய், முழங்கால் நிற்கிறவர்களாய் நம்முடைய தேசத்தில் எழுப்பின இந்த மக்களுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த முழங்கால் யுத்தம், இந்த ஊழியங்களுக்காக, நம்ம தேசத்தில் வாழ்ந்து மரித்த பேட்ரிக் ஜோஷுவா ஐயா அவர்களுக்காக, இன்னும் எத்தனையோ தேவ மனிதர்கள் முழங்கால் நின்று ஜெபித்த மக்கள் ஏராளம் உண்டு. ஜான் லாக்ஸை போல. தேவனுடைய நகரமாக எருசலேம் ஏறக்குறைய 1900 ஆண்டுகள் புறஜாதிகளால் ஆளப்பட்டது. அதை கவனிக்க வேண்டும். எருசலேம் புறஜாதி மக்களால் ஏறக்குறைய 1900 ஆண்டுகள். திரையில் பாருங்கள், 1900 years it was ruled by Gentile. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய தேசம் இன்றும் தேவனால் ஆளப்பட, எருசலேமை விட்டுடுங்க. நாம் இருக்கிற இந்த எருசலேம், நாம் வசிக்கிற இந்த இந்தியா, wherever you live, இந்த தேசம் தேவனால் ஆளப்பட. பக்தர் அழகாய் பாடினார்,
ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியை ஆளுகை செய்வார். அன்பானவர்களே, நம்முடைய தேசம் தேவனால் ஆளுகை செய்யப்பட அதற்காக அந்த காலத்திற்காக ஜெபியுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது யோசுவாவின் காலம். மோசையின் காலம் முடிந்தது, இது யோசுவாவின் காலம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நமக்கு முன்பாக வாழ்ந்த முற்பிதாக்களுக்காக நன்றி சொல்லுவோம். அந்த மூத்த தேவ மனிதர்களுக்காய் நன்றி சொல்லுவோம். தேவ தாசர்களுக்காய் நன்றி சொல்லுவோம். ஒரு சாது இயேசுதாஸ் ஐயா, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா அவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாத எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. தே ஆர் ஜெயின்ட்ஸ். அவர்கள் எல்லாம் நம்முடைய மென்டோர், நம்முடைய உருவாக்குவதற்கு தேவன் பயன்படுத்தின மிகப்பெரிய கதாபாத்திரங்கள். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் அந்த யோசுவாவின் சந்ததி. உன்னை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் தேசங்களையும் நான் மாற்ற விரும்புகிறேன். அதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தமிழகத்திலே பிறந்தவர்கள் உலகத்தின் பல தேசங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். உலகத்தின் பல தேசங்களிலே கர்த்தருக்காக அவர்கள் பரம்பி பலன் தருகிறார்கள். காரணம் என்னவென்றால், இது யோசுவாவின் சந்ததி. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் நானும் யோசுவாவின் சந்ததியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனாகிய கர்த்தர் இந்த அடிமைத்தனத்துக்கு 1900 ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்த எருசலேமை 1967 ஆண்டு 6 நாட்கள் யுத்தம். நல்லா கவனிக்க வேண்டும். 6 நாட்களில் யுத்தத்தை தேவன் எருசலேமை அவர் விடுவித்தார். எருசலேமுக்கு ஒரு விடுதலை தந்தார். கவனியுங்கள் அன்பான தேவ பிள்ளையே, இப்பொழுது ஒரு காலத்துல அது புறஜாதியார் தேசமா இருந்தது, இன்றைக்கு தேவனுடைய நகரமா இருக்கிறது. இது கர்த்தர் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், நீ தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுவாய். 1900 ஆண்டுகள் தேவனுடைய நகரம் அல்ல, புறஜாதியார் நகரம். ஆனால் 1967 ஆண்டு அன்பானவர்களே தேவனுடைய நகரமாய் மாறிற்று. ஆனால் இன்னும் அவர் அறியாத மக்கள் ஏராளம், இன்னும் அவரை புரிந்து கொள்ளாத மக்கள் ஏராளம், இன்னும் அன்பானவர்களே தேவனோடு கிட்டிச் சேராத மக்கள் ஏராளம். இங்கே நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, புறஜாதியரின் காலம் முடிந்து போயிற்று. இது கிறிஸ்துவின் காலம். நாம் விசுவாசிப்போம். இந்த நம்ம இருக்கிற தேசத்திலே அன்பானவர்களே, தேவன் உங்களையும் என்னையும் அன்பானவர்களே அவர் பக்கம் இழுத்த நோக்கமே அதுதான். இன்றைக்கு பாருங்களேன், முந்தின காலங்களை விட இந்த காலங்களிலே பிற மார்க்கத்திலிருந்து தேவன் அநேகரை சந்திக்கிறார். பிற மார்க்கத்திலிருந்து, ஆண்டு அறியாத மார்க்கத்திலிருந்து அநேகர் தேவன் சந்திக்கிறார். ஏனென்றால் அவர்களை கொண்டு ஒரு யோசுவாவின் காலத்தை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாசிக்கிற கேளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 28 அதிகாரம் 25 28 வரை அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பிற மார்க்கத்தாரை தேவன் சந்திக்கிறார். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த யூத ஜனங்களுக்கு அவர்கள் காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பார்கள், கண்களினால் காணாமலும் காதுகளால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவரை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி இந்த ஜனத்தின் இருதயம் கொழுந்து விட்டிருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களினால் மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்திடத்திற்கு போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவியானவர் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுக்கு சொல்லியிருக்கிறார். 28 இந்த வார்த்தையை கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புற ஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது நீங்களும் நானும் தான். அன்பானுடைய காலகாலமாய் இருந்த அவர்கள், இங்க ரெண்டு வார்த்தை, நாம் எல்லாருமே புறஜாதி யூதர்கள் அல்ல. அவர்களுக்கு அனுப்பப்பட்டது, அந்த வாய்ப்பை அவள் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அது புறஜாதியாருக்கு, உங்களுக்கு எனக்கு அனுப்பப்பட்டது. 2 காரியங்கள். நாம் புறஜாதி புற இனத்தான் சொல்லும் போது பிற மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள். இன்னைக்கு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அதே வேளையில பாரம்பரிய கிறிஸ்தவர்களுடைய பிற மார்க்கத்திலிருந்து வருகிற ஜனங்களை தேவன் அதிகமாய் பயன்படுத்துகிறார், அவர்களை பயன்படுத்துகிறார். ஆனால் பிற மார்க்கத்திலிருந்து, ஏனென்று சொன்னால் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரட்சிப்பு புற ஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரட்சிப்பு, உங்களுக்கு அனுப்பப்பட்ட வேத வெளிச்சம், உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தேவ கிருபை, யோசித்து பாருங்கள், அது அவர்களுக்கு சொந்தமானது. வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு தான். ஆனால் அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் எனக்கும் எனக்கு சொந்தமாய் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நம்புகிறார். நீங்கள் ஒரு யோசுவாவின் சந்ததி. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை
நான் சொல்ல விரும்புகிறேன், புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அதில் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, அதற்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். இத்தனை பெரிய நம்பிக்கை தேவனுக்கு. அவன் உங்களோடு பேசுகிறார். என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுப்பார்கள். அந்த வார்த்தை படிக்கிறேன், என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பு, என்னை நம்பி அவர் தந்த மேன்மை, என்னை நம்பி அவர் தந்த ஊழியம், என்னை நம்பி அவர் தந்த கிருபைகள், என்னை நம்பி அவர் தந்த அந்த உயர்வு. God has given lot of potential, varieties of opportunities. வித்தியாசமான கிருபைகளை கொடுத்திருக்கிறார், வித்தியாசமான தாளங்களை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, யூஸ் இட் ஃபார் God. நீங்கள் யோசுவாவின் சந்ததி என்பதை மறந்துவிட வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், உங்களை கொண்டுதான் தேவன் இந்த தேசத்தை மாற்ற விரும்புகிறார். He started, மோசே ஆரம்பித்தார். ஆனால் அது நிறைவு உங்கள் மூலமாய், என் மூலமாய், திரும்ப திரும்ப. எனவே இந்த அசதி, நிர்விசாரம், லௌகீகமான வாழ்க்கை, இந்த செல்ஃப் கம்ஃபர்ட்ஸ் வேண்டாம். இருங்க, என்ஜாய் யுவர் லைஃப். வாழ்க்கை அனுபவிங்க. ஈட் வெல், ஸ்லீப் வெல், லிவ் வெல். நன்றாய் இருங்கள். ஆனால் அதே வேளையில தேவன் உங்களை குறித்த நோக்கம். நிறைய பேரை பார்க்கிறேன், கிறிஸ்தவர்களை கூட தேவனுடைய உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார், உயர்ந்த அந்த பிசினஸ் கொடுத்திருக்கிறார். பட் they forget. அநேகரை பார்க்கிறேன், சிறந்த கிறிஸ்தவ அந்த முதலாளிகள், நிறுவன தலைவர்களை பார்க்கிறேன். they are Christian leaders in the business. ஆனா அதை மறந்து போகிறார்கள். தங்களை கிறிஸ்துவன் சொல்லிக்கொள்ள வெட்கப்படுகிறார்கள். இன்றைக்கு தமிழகத்துல உயர்ந்த பதவியில ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு அதை வெளிப்படுத்த அவர்களுக்கு தைரியம் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மேன்மை. அடுத்த வார்த்தை, அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த மார்க்கத்திலிருந்து வந்திருக்கலாம், பயப்பட வேண்டாம். ஒரு அரசியல் இருக்கலாம், பொருளாதாரத்துல வெள்ளவளா இருக்கலாம், அரசாங்கத்துல உயர்ந்த பதவி இருக்கலாம், அப்படி ஏதோ ஒரு துறையில, காவல்துறை, சுகாதாரத்துறை, ஏதோ மருத்துவத்துறையில் இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், அந்த இடத்துல சாட்சியாயிருங்கள். தேவன் சொல்ல வார்த்தை, அது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்லவர்கள், நீதிமான்கள், திறமை உள்ளவர்கள். ஆனால் தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். எது தெரியுமா? திரும்ப அடிக்கடி சொல்லுவேன், டோன்ட் டூ இட் அவுட் ஆஃப் வே. நீங்கள் அந்த சட்டத்திற்கு புறம்பாக செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு எந்த விதத்திலாம் தேவனுக்கு நீங்கள் பயன்பட முடியுமோ, ஒரு நபருக்கு அல்ல, நீங்கள் தேவனுக்கு பயன்படுகிறீர்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்படுகிறீர்கள். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் தேவ ராஜ்யத்தினுடைய அந்த கட்டுமான பணிக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் பயன்பட வேண்டும். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், ஆதலால். அப்போஸ்தலர் 28:28, ஆதலால். கர்த்தர் நம்பி இருக்கிறார், உங்களை அதுக்காக மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அதனாலதான் உயர்ந்த ஸ்தானங்களிலே எங்களை குடியிருக்க பண்ணியிருக்கிறார். நான் சொன்னார், உன்னை உயர்ந்த இடங்களிலே. அப்படியே அந்த உயர்ந்த இடத்திற்கு அவர்தானே காரணம். உழைப்பு இருக்கலாம், பிரயாசம் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர் அவர்தானே. எனவே என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, டோன்ட் ஃபர்கெட். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 20:25 வசனம் சொல்லுகிறது. அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, வெளிப்படுத்தல் 20:25, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு ரோமர் 11:26 இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு புரிய நினைக்கிறேன், உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோந்து வந்து அவருடைய அவபக்தியை விட்டு நீக்குவார். நன்றாக கவனிக்க வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு எவ்வளவு பெருசு இல்லையா? அவங்களுக்கு ரட்சிப்பு அவர் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அந்த வார்த்தை நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அந்த உயிர்த்தெழுதலுக்கு முன்பாகவே இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார், இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார், இந்த வசதியை கொடுத்திருக்கிறார், இந்த உயர்வை கொடுத்திருக்கிறார். திரும்ப திரும்ப நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பான தேவ பிள்ளைகளே, ரோமர் 11:28, சுவிசேஷத்தை உங்கள் கையிலும் என் கையில் தேவன் கொடுத்திருக்கிறார்.
God has given the gospel. கவனிங்கள், இன்னைக்கு அவங்ககிட்ட இன்னைக்கு மன்னிக்க வேண்டும், கிறிஸ்தவன்கிட்ட பைபிள் இருக்குது, ஆனால் படிக்கிறது இல்லை. கிறிஸ்தவன்கிட்ட தலைமுறையா திருச்சபைக்கு போறாங்க, நான் இன்னும் அவளுக்குள்ள ரட்சிப்பு என்ற ஒன்று இல்லை. ரட்சிப்பு என்பது அன்பாருடைய தேவனுக்கு நெருக்கமான உறவு. அது அறிவல்ல, அனுபவம். அந்த அனுபவத்தை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த அனுபவத்தை பெற்றவர்கள் நிச்சயமாக ஒன்றை செய்து கொண்டே இருப்பார்கள். they cannot be silent. எவன் ஒருவன் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவில்லையோ உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் தந்த அனுபவத்தை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ள மனதில்லாதவன், பகிர்ந்து கொள்ள முடியாதவன், அவன் தேவனோடு இல்லை. அந்த மனம் திரும்புதல் பொய்யானது, அந்த ரட்சிப்பு பொய்யானது, அந்த ஆலய ஆராதனை பொய்யானது, அவர் எடுக்கிற திருவிருந்து பொய்யானது. கடினமா இருக்கலாம், எல்லாமே இட் இஸ் நாட் அக்செப்டட் பை த லார்ட். ஏற்றுக்கொண்டவன் சும்மா இருக்க முடியாது. பவுலுடைய அவர் சொன்னார்கள், நாங்கள் சும்மா இருக்கக்கூடாதே. யோசித்து பாருங்களேன், எத்தனை நாடுகளிலே போராட்டம், எத்தனை பாடுகள், எத்தனை பிரச்சனை, எத்தனை சவால்கள், பட் ஸ்டில் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஊழியங்களை. எந்த நாடா இருக்கலாம். அது அவருடைய கருத்து என்னவென்றால், அழைப்பை பெற்றவன் சும்மா இருக்க முடியாது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், லூக்கா 20:32, அங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன் உயிர்த்தெழுதல், வருகை, இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாக சொல்லுகிறேன். இந்த சந்ததி, நான் இங்கே குறிப்பிட விரும்புகிற அந்த சந்ததி யோசுவாவின் சந்ததி, நீங்களும் நானும் தான். இந்த சந்ததி கவனிங்கள், இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாது. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காக நன்றி சொல்லுவோம். மாயத்தர சொல்லுங்க, நான் யோசுவாவின் சந்ததி. ஐ ஆம் ஜோசுவா ஜெனரேஷன். ஆமீன். நமக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் மோசையின் சந்ததி, ஆரம்பித்தார்கள். ஆனால் உங்களை கொண்டு, என்னை கொண்டு தேவன் அதை முடிய பண்ண விரும்புகிறார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஜனங்களை கொண்டு அவள் விதைத்திருக்கிறார்கள். நீங்கள் நானும் அறுவடை செய்ய கர்த்தர் அழைத்திருக்கிறார். அவள் பிரயாசப்பட்டார்கள். இன்னைக்கு அநேக ஊழியங்களை பார்க்கிறேன். தகப்பன் பிரயாசப்பட்டார், பிள்ளை அறுக்கிறார். தகப்பன் காலத்திலே 20 பேர், இன்னைக்கு அவருடைய காலத்தில் 2000 பேர். இது உண்மை. அப்படியானால் உங்களை என்னையும் அந்த யோசுவாவின் சந்ததியாய், அந்த சந்ததியாய் இருக்க வேண்டுமானால், திரும்ப சொல்லுகிறேன், அந்த யோசுவாவின் சந்ததியாய் நீங்கள் நானும் மாற வேண்டுமானால், மத்திய 21:14, தேவனுடைய சுவிசேஷம் உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். இப்படி சொன்ன புரியும். இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பகிரப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதுதான் யோசுவாவின் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. பெருமை பாராட்டுவதல்ல, யோசுவாவின் சந்ததி சொல்லி பெருமை பாராட்டுவதல்ல. You are the one going to complete. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் அந்த முடிவை தர விரும்புகிறார். உங்களை கொண்டுதான் அதை நிறைவேற்ற விரும்புகிறார். என் அன்பு பிள்ளையே, எவ்வளவு பாக்கியவான்கள். எனவே நன்றி சொல்லுவோம். எனவேதான் ஆண்டவர் உங்களை என்னையும் யோசுவாவின் சந்ததியை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, தெரிந்து கொள்ள ஒன்றை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து சில வித்தியாசங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். திரையில் பாருங்கள். நம்பர் 1, மோசேயின் சந்ததி. அவர்கள் யாத்திராமத்து புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யாத்திராகம் 14:10 நான் திரையில் சொல்லுகிறேன். அதாவது அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். They are slave mentally. அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். யாத்திராகமம் 14:10 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர்கள் பயந்தார்கள். எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார். மென்டலி அஃபெக்டட். அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக வசனம் சொல்லுகிறது 14:11, அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரதி குழிகள் இல்லை என்றால் எங்களை வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அடுத்த வார்த்தை 14:12, they were slave mentally physically. அவர் சொல்லப்பட்ட வார்த்தை, நாங்கள் எகிப்தில் இருக்கும் போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? எகிப்தியருக்கு வேலை செய்யும்படி, அடிமைத்தனம்.
நாங்கள் வனாந்திரத்துல சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே. அப்படியானால் மோசேயின் காலத்துல வாழ்ந்தவர்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள், அது சொல்லப்பட்டிருக்கிற அடிமைத்தனத்திலே. ஆனால் யோசுவாவின் காலத்திலே வாழ்ந்தவர்கள் அன்பானவர்களே அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தை சொல்லப்பட்டது யோசுவாவின் காலத்திலே. வஸ்திரங்கள் படிக்கிறேன் கேளுங்கள். 14:7 14:7 நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். என்னாகமம் 14:6 யோசுவாவின் காலம். அதாவது அவர்கள் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நல்ல தேசம். 14:7 அடிமைத்தனம் அல்ல, விடுதலை. அடுத்த 14:8 என்னாகமம் தேவன் பாலும் தேனும் ஒரு தேசத்தை நமக்கு கொடுப்பார். அது மட்டுமல்ல 14 ரொம்ப முக்கியம். அவர் சொல்ல வந்த வார்த்தை நாம், அதாவது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டியதில்லை. பாத்தீங்களா, மோசேயின் காலத்தில் வாழ்ந்தவர்கள் பயந்தார்கள். அந்த வார்த்தையை நான் சொன்னேன், அவர்கள் பயந்தார்கள். அவருடைய வார்த்தை எல்லாமே எதிர்மறையான வார்த்தை. நாங்கள் வேலை செய்வது, நாங்கள் எகிப்துல வேலை செய்திருக்கலாமே, அங்கே இருந்திருக்கலாமே, வனாந்திரத்துல செத்து இருக்கலாமே, எல்லாமே நெகட்டிவ். ஆனால் யோசுவாவின் காலத்தில் எல்லாமே பாசிட்டிவ். அன்பு தேவ பிள்ளை, அதுதான் உங்களுடைய ஊழியம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், யோசுவாவின் காலத்தில் 14:7 நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். இன்றைக்கு அந்த வாய்ப்பு மோசேக்கு இல்லை. ஆரம்பத்தில் சொன்ன போல மென்டலி ஸ்லேவ், பிசிக்கலி ஸ்லேவ். ஆனால் யோசுவாவின் காலத்திலே அன்பானவர்களே கர்த்தர் அவர்களை யுத்த வீரராய் மாற்றினார். நம்பினார்கள், கீழ்ப்படிந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் அந்த தேசத்தை போய் பார்த்தோம், மகா நல்ல தேசம், தேவன் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இரண்டாவது, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எத்தனை பெரிய மேன்மை! அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நம்மோடு இருந்தார் அல்ல, இருக்கிறார், நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த ரெண்டு வார்த்தை வருகிறது. இந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் பயந்தார்கள். பயத்தினாலதான் நாங்கள் செத்திருக்கலாமே, அங்கே இருந்திருக்கலாமே, அங்கே வாழ்ந்திருக்கலாமே. பயத்தின் வார்த்தைகள் எல்லாம் தோல்வியின் வார்த்தைகள். ஆனால் இங்கே வெற்றியின் வார்த்தைகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை சொல்கிறது, நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அப்படியானால் உங்களை என்னையும் கர்த்தர் யோசுவாவின் நீங்கள் ஒரு யோசுவாவின் சந்ததி, பயந்தவர்களுக்கு விடுதலை ஆக்குவது. அதில் சொல்லப்பட்ட வார்த்தை தேவனுடைய நன்மைகளை எடுத்து சொல்வது, சத்துருவின் காரியங்களை விடுவித்து கொண்டு வருவது. எனவே மோசேயின் காலத்திலே மென்டலி ஸ்லேவ், யோசுவாவின் காலத்திலே they became soldiers, யுத்த வீரர்கள். வசனத்தை நன்றாய் படிக்கிறேன் கேளுங்கள். அவர்கள் சுற்றி பார்த்தார்கள், தேசத்தை சுற்றி பார்த்தார்கள். பயந்தல்ல, தைரியத்தோடு, நடுக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய வெற்றியோடு கூட அவர்தான் சொன்னார்கள், தேவன் தேசத்தை கொடுப்பார். பாருங்க எத்தனை பாசிட்டிவ். கொடுப்பார், நல்ல தேசம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் பயப்படுவதில்லை. இதுதான் யோசுவாவின் சந்ததிக்கும் மோசேயின் சந்ததிக்குள்ள வித்தியாசம். இன்னொரு சந்ததியை நான் சொல்ல நம்புகிறேன். அதாவது அவருடைய வாழ்க்கையில மோசேயின் காலத்துல தொடர்ந்து பாடுகள், தொடர்ந்து போராட்டங்கள், தொடர்ந்து மன அழுத்தங்கள், இப்படி சொன்னா புரியும், ஒரிஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஆனால் யோசுவாவின் காலத்துல அன்பானவர்களே அவர்கள் விசுவாசம், முன்னேற்றம். நாங்கள் சுற்றி பார்த்தோம், தே ஃபார்வர்ட். மோசேயின் காலத்திலே அன்பாலே மன அழுத்தம், ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம், இருந்திருக்கலாமே, பின்மாற்றத்தின் ஆவி. யோசுவாவின் காலத்திலே முன் செல்லும் ஆவி. இன்று சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து விழுந்தார்கள், இவர்களோ தேசத்தை சுதந்திரித்தார்கள். மோசேயின் காலத்திலே வனாந்திரத்திலே மடிந்து விழுந்தார்கள், ஆனால் இவர்களோ தேசத்தை சுதந்திரித்தார்கள். அவளோடு கூட சேர்ந்த மேகம் விலகிற்று, ஆனால் இவரோடு கூட அந்த மேகம் கடந்து வந்தது. முடிவாக சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே, தேவ திட்டத்தை அவள் நிறைவேற்றவில்லை. எபிரேயர் 3:12 அந்த வார்த்தையை படிக்கிறேன். எபிரேயர் 3:16 எபிரேயர் 3:16-17 அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ திட்டத்தை
அவர்கள் உணராமல் போனார்கள். 17 வசனம், அவர்கள் சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போனதே. 4:2 எபிரேயர் ஏதும் சொல்லுகிறது, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணதை அடையாமற் பின்வாங்கி போனார்கள். ஆனால் இவர்களோ அன்பானுளே மேற்கொண்டார்கள். திரும்ப சொல்லுகிறேன், they doesn't know the God's plan. தேவத்திட்டு அறியாமல் வாழ்ந்தாங்க. யோசுவாவின் சந்ததி அறிந்து வாழ்ந்தார்கள், மேற்கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை என்னையும், திரும்ப சொல்லுகிறேன், இந்த கடைசி காலத்துல அவர்கள் அறியாமல் விழுந்து போனார்கள். உங்களை என்னையும் விழுந்து போகிற மக்களாய் அல்ல, மேற்கொள்ளுகிற மக்களாய் ஆண்டவர் பயன்படுத்தப்படி விரும்புகிறார். இதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. யோவாஸ்தான் காலம் முதலாய் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறார் பிடித்துக் கொள்ளுவார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானுள்ளே புதிய யோசுவாவின் சந்ததி பயிரிடுவார்கள், திருப்தியாவார்கள். அதே வேளையில அந்த அந்த எதிர்மறையான மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமொழிகள் 28:19 இந்த யோசுவாவின் சந்ததி நிலத்தை பயிரிடுகிறவர்கள். மோசேயின் காலத்துல அடிமைத்தனத்துல வாழ்ந்தார்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 28:10-19 நிலத்தை பயிரிடுகிறவன் திருப்தியாவான், வீணரை பின்பற்றுவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் அடிமைத்தனம், மோசேயின் காலத்துல கூக்குரல், கண்ணீர், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனா யோசுவாவின் காலத்திலே வெற்றி. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கும் அந்த வெற்றியை தருவாராக. தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் ஒரு யோசுவாவின் சந்ததியாய் மாற. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephen.opendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.